எல்லாரும் வந்து பொறுப்புகளுக்கு வரணும். அதனால தான் ரொம்ப நேர்மையான முறையில் இதனுடைய எலெக்ஷன் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். எலெக்ஷன் சிஸ்டத்தை வந்து வச்சுருக்கோம். இயல்பில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து இந்த எலெக்ஷன் சிஸ்டம் வந்து எனக்கு பிடிச்ச சிஸ்டம் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற எலெக்ஷன் சிஸ்டம் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிச்ச சிஸ்டம் இல்லை. ஆனால் இந்த சபைக்கு அது நல்லது. நீங்கள் நினச்சாலும் ஒரு வட்டார செக்ரட்டரியாக நீங்கள் ஆக முடியும். நாளைக்கு யார் நினச்சாலும் ஒரு மாவட்ட செக்ரட்டரியாக வந்து ஆக முடியும். மேலேருந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, எந்த ப்ரெஷரும் யாரும் கொடுக்கறதில்ல. ஏன்னா அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சேவைகள் மூலமாகவும் உங்களுடைய பணிகள் மூலமாகவும் என்ன லோக்கலில் இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய உள்ளத்தை கவரக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு மக்கள் என்ன செய்வாங்க? பொறுப்புகளுக்கு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. பொறுப்புகளுக்கு உங்களை தேர்ந்தெடுக்காட்டாலும் நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தி ஆகும்போது உங்களுடைய சேவைகள் அவங்களுக்கு தேவைன்னு கருதும் போது உங்களுக்கு துணை பொறுப்புகளையாவது கொடுப்பாங்க. கண்டிப்பாக. அப்போது நீங்கள் அது வழியாக கம்யூனிட்டிக்கு சேவை செஞ்சுக்கிட்டே போக வேண்டியது தானே. பொறுப்புகள் வந்து கிடச்சிட்டா நம்ம சொர்க்கத்துக்கு முதல்ல போக போகிறோம்னு அந்த மாதிரி எதுவும் இருக்குதா? இல்லை. கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும், அதுதானே உங்களுடைய நோக்கம். அப்போ வந்து நீங்கள் துணை பொறுப்புகளை எடுத்துக்கிடுங்க.